அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்ட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். அங்கு நிவாரணப் பணிகள் எந்த நிலைமையில் உள்ளன, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவிகள் சென்றடைந்ததா என்பது குறித்து பார்க்கலாம். டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி பெய்த பெருமழையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம்தான். எங்கு திரும்பினாலும் சாலைகள் துண்டிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்க, ஸ்ரீவைகுண்டம், ஏரல் சுற்றுவட்டார பகுதி மக்களின் வலியை அவ்வளவு எளிதில் விவரித்துவிட முடியாது. ஒரே நாளில் அனைத்து உடைமைகளையும் பறிகொடுத்துவிட்டு எதிர்வரும் ஒவ்வொரு நாட்களையும் ஒரு யுகம் போல் கழிக்கிறார்கள் அந்த மண்ணின் மக்கள். இப்படி சொல்ல முடியா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் ஸ்ரீவைகுண்டம் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கான பணிகள் வேகமெடுத்துள்ளன. வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஒன்றிய அலுவலகத்திற்கு 50க்கும் மேற்பட்ட லாரிகளிலிருந்து பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அந்த தாலுகாவில் இருக்கும் 44 கிராமங்களில் 20க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரிசி, பருப்பு, மளிகை, பிஸ்கெட், பாய், லுங்கி, போர்வை உள்ளிட்ட பொருட்கள் மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களில் கணக்கெடுப்பு பணிகளை நடத்துவதற்காக தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்து அதிகாரிகள் வந்துள்ளனர். கால்நடைகள் உயிர் சேதம், வீடுகள், வேளாண் சேதம் குறித்தும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஏவவேலு, நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் தொடர்ந்து தன்னிடம் தொலைபேசி வாயிலாக கேட்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு 70% சீரடைந்து விட்டது. சாலைகளை பொறுத்தளவுக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 98 இடங்களில் பழுது இருந்தது. அதில் நேற்றையோட 65 இடங்களில் பழுது பார்க்கப்பட்டு இப்போ போக்குவரத்துலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 33 இடங்களில் இந்த சாலைகள் பழுது பார்க்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களின் மருத்துவ தேவைக்காக அங்கு நடமாடும் வாகன சேவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வேகமெடுத்திருக்கும் நிவாரணப் பணிகளால் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள் ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அருண் பிரகாஷுடன் மாதவன் குருநாதன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.